ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஈசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஈசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களில். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா, நன்றியா, ஈசையா, நன்றியா, நன்றியா, ஈசையா. பலவீனம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா, நன்றியா, ஈசையா, நன்றியா, நன்றியா, ஈசையா. உணவுகளை தினம் தந்து மகிழ்கிறேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன். உணவுகளை தினம் தந்து மகிழ்கிறேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர், நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கிறேன், கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கிறேன், கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா, நன்றியா, ஈசையா, நன்றியா, நன்றியா, ஈசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கருங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கருங்களில். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா, நன்றியா, ஈசையா, நன்றியா, நன்றியா, ஈசையா. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஏசாயா 61:8.
நியாயம் என்பது பாரபட்சமற்ற தன்மை. எது சரி எது தவறு என்று ஒழுக்கத்தில் எது நெறி தவறாததாகவும் சரியாகவும் இருக்கிறதோ அதற்கு இசைய செயல்படுவது என்பதாக விவரிக்கப்படுகிறது. அநியாயம் என்பது அக்கிரமம், தப்பின்னம், தீமை, மற்றவர்களை நியாயமின்றி புண்படுத்துவது ஆகியவற்றை உட்படுத்துகிறது. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். உபாகமம் 32:4. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ரோமர் 9:14. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 10:35. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். சங்கீதம் 37:28. இன்று நியாயம் ஆதிக்கம் செலுத்துவதில்லை. சமுதாயத்தின் எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, அநியாய செயல்களுக்கு நாம் பலியாகலாம். நாம் வேலை செய்யும் இடத்தில், பள்ளியில் அதிகாரிகளோடு செயல் தொடர்பு கொள்கையில் மட்டுமல்ல, இன்னும் வேறு வழிகளிலும் அநியாயத்தை எதிர்படலாம். குடும்பத்தாரும் கூட நம்மை அநியாயமாய் நடத்தலாம். உண்மையில் இத்தகைய அநியாயங்கள் ஏதோ புதிதாக தலை தூக்கியவை அல்ல. இவை நம்முடைய முதல் பெற்றோர் கலகம் செய்து சட்டத்தை மீறிய போதே மனித குடும்பத்தில் நுழைந்து விட்டன. இந்த அநியாயங்களை ஊக்கப்படுத்தியவன் பிசாசாகிய சாத்தானாய் மாறிய கலகக்கார ஆவி சிருஷ்டினான். கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன். ஐயோ, எனக்கு நீதி மறுக்கப்படுகிறதே, நான் அநியாயமாக துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தைரியமாக இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இஸ்ரவேல் தேசத்தில் கிபியோனியர்கள் என்ற சிறு கூட்டம் ஜனங்கள் வெகு காலமாக வசித்து வந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க கூடியவர்களும் அல்ல. ராஜாவாகிய சவுலின் காலகட்டத்தில் அவர்கள் மிக கடினமாக நடத்தப்பட்டனர். அவர்களில் அநேகர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். விளைவு, இஸ்ரவேல் குடும்பத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அநீதி செய்த சவுலின் குடும்பத்தார் தண்டிக்கப்படும் வரை பஞ்ச தேசத்தில் நீடித்தது. தான் அபிஷேகித்த சவுல் என்றோ, தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்றோ கர்த்தர் பாரபட்சம் பார்க்கவில்லை. தேவனை அறியாத, அவரை ஆராதிக்காத ஒரு சிறு கூட்டம் ஜனங்களுக்காக தன் சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலிடத்திலே நியாயம் விசாரித்த தேவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனே தவிர அநீதிக்கு துணை நிற்கக்கூடிய தேவன் அல்ல. கர்த்தர் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று உபாகமம் 10:13 நாம் காண முடியும். வெள்ளை அங்கி போட்ட ஐயா ஆயிற்றே, வாத்திய கருவிகளை இசைத்து பாடுகிறவர் ஆயிற்றே, ஒழுங்காக சபைக்கு வருகிறவர் ஆயிற்றே, அதிகமாக காணிக்கை போடுகிறவர் ஆயிற்றே என்றெல்லாம் கர்த்தர் வித்தியாசம் பார்ப்பதில்லை. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவரை ஆராதிக்க கூடியவர்களாக இருந்தாலும் ஆராதிக்காதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நீதியாக நியாயம் தீர்க்கக்கூடிய தேவன். நீங்கள் யாராக இருந்தாலும் ஒடுக்கப்படுகிறவர்களாக, நீதி மறுக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்களேயானால் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 18:7-8 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103:6. கர்த்தரை விட்டு பிரிந்து தன் வாழ்வை வீணடித்த நாட்களை திரும்பி பார்த்த சாலமோன் ராஜா பிற்காலத்தில் தன்னை சுற்றி நடப்பவற்றை கண்ணோக்கி ஏறிட்டு பார்த்து மனம் வெதும்பினார். ஒடுக்கப்படுகிறவர்களையும் அவர்கள் தேற்றுவாரின்றி கலங்குகிற கொடுமையும் கண்டார். இன்றும் நாம் அதே காரியங்களை காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். பலர் அவற்றில் அகப்பட்டும் இருக்கிறோம். இவற்றால் உள்ளம் சோர்ந்து போகிறது. சில சமயம் வெறுப்பே உண்டாகிறது. ஆனாலும் தேவனுக்குள் மனம் திடப்படும் போது இன்னும் தமது சிங்காசனத்திலே தான் கர்த்தர் இருக்கிறார் என்ற நினைவு நம்மை பலப்படுத்துகிறது. இது தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஏறத்தாழ கிமு 586 எருசலேம் நகரமே தேற்றுவாரின்றி தவித்தது. பாபிலோன் வந்து எருசலேமை தரமட்டமாக்கி மக்களை சிறைப்பிடித்து சென்றபோது அவளை தேற்றுவார் இல்லை, அவளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று எருசலேமின் ஒடுக்குதலை குறித்து எழுதப்பட்டுள்ளது புலம்பல் ஒன்று.
ஆனால் எருசலேமின் இந்த நிலை அப்போதுதான் உருவான ஒன்றல்ல. தேவனுடைய உருக்கமான எச்சரிப்புகளுக்கு கீழ்ப்படியாமல் போன போதே கர்த்தர் எரேமியா மூலம் பாபிலோன் வருவான் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தர் நீதியுள்ளவர், ஆனாலும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். ஆகவேதான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்ற வார்த்தையும் அதே புலம்பலில் வாசிக்கிறோம். புலம்பல் 3:21. ஒடுக்கப்படுகிறவர்கள் யாராயினும் தேவனை நோக்கி திரும்பும் போது அவர் நீதி செய்ய தேவனாயிருக்கிறார், விடுவிக்கிற இரட்சகராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்களில் நாம் ஏன் ஒடுக்கப்படுகிறோம் என்ற காரணமே நமக்கு தெரியாது இருக்கும். அதற்காக நாம் மாண்டு விட முடியாது. அந்த சூழ்நிலையை விட்டு தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். அவர் நீதியுள்ளவர், நமது நியாயத்தை வெளிக்கொண்டு வருவார். நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அது நமது சந்ததியை பாதிக்காதபடி மனம் திரும்புவதே நல்லது என்று எருசலேம் மீண்டும் கட்டப்பட்டு எழும்பியது. அதுபோலவே நமது வாழ்வையும் கட்டி எழுப்ப தேவன் வல்லவர். ஆகவே பிரசங்கி போல சூரியனுக்கு கீழே பாராமல் கண்களை தேவனை நோக்கி மேலே திருப்புவோம். பெரிய காரியங்களை காணலாம். கர்த்தாவே, நீ நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். சங்கீதம் 119, 137. ஆண்டவரே, நீதியின் தேவனே, நீ நீதி செய்கிறவரா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படாமலும் நாங்கள் நிர்மூலமாகாமலும் இருப்பது உமது கிருபை அல்லவா? தேவனுக்கு எத்தனை கோடிகள் நன்றி செலுத்துவது. தேவன் நீதி உள்ள நீதிபரர், நமக்காக நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.